அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து மட்டன் வடி பிரியாணி. ரைஸ வடிச்சு போட்டு செய்றதுனால மட்டன் வடி பிரியாணி. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மட்டன கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து மசாலாஸ் போட்டு, இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4, 5 விசில் விட்டு நல்லா வெந்துரும். கார்னிஷிங்காக வெங்காயத்த நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தேவையான அளவு அரிசி எடுத்து ஃபர்ஸ்ட்டு அத ஊற வச்சுட்டு, இன்னொரு சட்டில எண்ணெய் ஊத்தி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு, வெங்காயத்த போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் இன்னொரு சட்டில தண்ணி ஊத்தி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு, பெருஞ்சீரகம் போட்டு எண்ணெய் ஊத்தி தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் அரிசியை போட்டு 75% வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க ரைஸை. இந்த பக்கம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் கரம் மசாலா கொஞ்சம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டுமா மல்லி புதினா போட்டு தக்காளி போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கேர்ட் சேர்த்துக்கோங்க. கேர்ட் சேர்த்து நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா மட்டன் வெந்திருக்கும். மட்டனை ஃபஸ்ட்டு எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணியை ஆட் பண்ணி தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு கிரேவி ரெடி பண்ணிட்டு கிரேவி வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் ரெடி ஆயிருக்கும்ல, அந்த ரைஸை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அப்புறமா இந்த கிரேவி கொஞ்சம் அப்புறம் ரைஸ் கொஞ்சம் திருப்பி கிரேவி கொஞ்சம் ரைஸ் போட்டுட்டு மல்லி புதினா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து தம் வச்சுருங்க. தம் வச்சதுக்கப்புறமா அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடும். ரெடியான பிரியாணி நம்ம வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இதுக்கு சைட் டிஷ்க்கு சிக்கன் 65 பொரிச்சிட்டு முட்டை வச்சுட்டு ரைத்தா செஞ்சிருந்தா அவ்வளோதான், மட்டன் வடி பிரியாணி ரெடி. இதை நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். என் சேனலில் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.